நிறைய மரியாதைகள் உண்டு அண்ணாக்கு. ஏன்னா இது ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுல இருந்து இது அதெல்லாம் சொல்றேன் இல்லையா, ஒரு கேள்வி எத்தனையோ பேருக்கு அந்த சுச்சுவேஷனை பார்த்துருப்போம். ஏதோ ஒரு பையன் நான் எனக்கு கிடைச்ச பைசாவை நான் என்னோட கூட படிக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற கேள்வி அவங்களுக்கு என்னவா போய் அவங்கள தூண்டி இருக்கு அப்படின்றதுல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம யாருக்காக இங்க வேலை செய்யறோமோ, இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது வெளியில வந்து பேசணுன்றது மேலேயும் காம்ப்ரமைஸே பண்ணாம தான் இது வரைக்கும் பேசியிருக்கோம். அப்ப பேசும்பொழுது அதுல வரக்கூடிய பேக்லாஷஸையும் ஃபேஸ் பண்ணிருக்கு. அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம இல்லை எப்போதும் இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல கூட இதுக்கு எது சரியோ அதை பண்ணலாம், இதுக்கு எது சரியோ அதை பண்ணலாம் அப்படின்னு தொடர்ச்சியா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது இருக்குல்ல. யாருக்காவது எப்போ தோணல, எனக்கு கூட தோணிருக்குமா இருக்கும் ஏதோ ஒரு தொய்வு. ஆனா அப்படி ஒரு தொய்வு இது வரைக்கும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணதே கிடையாது. அகரம்க்கு எது சரியோ அதை பண்ணலாம், அகரம்க்கு எது சரியோ அதை பண்ணலாம் அப்படின்னு தொடர்ச்சியா எல்லா வாட்டியும் அப்படி யோசிக்கிறதுக்கு ஒருத்தங்களால முடியுமா அப்படின்னா நான் அதை ரொம்ப வியந்து பார்க்குறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல நாங்கள் வேலை பண்ணுறோம் அப்படி பேசிட்டு கடந்து போயிட முடியும். ஆனால் நிறைய இடத்துல விமர்சனத்துக்குள்ளாகி அதை ஃபேஸ் பண்ணுறது அவங்க தான். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வேலையா எங்களுக்கு பண்ண தெரியும், வேலையா நாங்கள் இதை மாற்றிக்க தெரியும். பட் அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஸ்டபர்னாக நின்று ஃபேஸ் பண்ணி ஒன்று பண்ணுறது கண்டிப்பாக அவங்க தான். அதுக்கு அவங்க பெரிய பெரிய மரியாதை. அது வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியுமான்னு கூட தெரியல. அது